ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஜனனி, நந்தினி, ரேணுகா, தர்ஷினி, தர்ஷன் எல்லோரும் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து குணசேகரனோட சண்டை போட்டுட்ருக்காங்க. எங்கள் ஈஸ்வரிய இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து குறுக்க பேசுகிறாங்க. குணசேகரன், ஈஸ்வரியோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஜனனியவே திருப்பி விடுறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு என்னைய வந்து திருப்பி விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, குணசேகர்கிட்ட நீங்கள் தான் அக்காவோட இந்த நிலைமைக்கு காரணங்கிறத நான் நிரூபித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி வந்து சவால் விடுறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, ஏய் நிப்பாட்டு, நீ யாருக்கிட்ட வந்து எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா, யாருக்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. அது குணசேகரன் இருந்துட்டு, விடுப்பா அவள் என்னமோ சொல்லிட்டு போகிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறமா கதிரை பற்றி உனக்கு கதிரை என்னைய பற்றி உனக்கு சரியாக தெரியாது, ஏதாவது பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மொத்த ஆத்திரத்தையும் கதிர் மேலே காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் வந்து ஜனனியை அடிக்க போயிடறாங்க. அப்போ குணசேகரன், கதிரை இருடா, அவள் ஏதாவது செஞ்சுட்டு போகட்டும், மொத்த குடும்பத்தையும் குழப்பம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது தான் இவளோட திட்டமே அப்படின்னு சொல்லி குணசேகரன் கதிரை வந்து அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ஜனனியோட விரட்டலுக்கெல்லாம் அசராத குணசேகரன் வந்து தர்ஷன் கல்யாணத்தோடையே சேர்த்துட்டு இந்த சக்தி பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஜனனி வந்துட்டு கரிகாலனை கூப்பிட்டு ஜனனி கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, என்னையும் சத்தியையும் வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணணும்னு நினச்சா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி அருவாவை தூக்கி காட்டிகிட்டு இருக்காங்க ஜனனி. அப்புறமா எல்லாருமே கிளம்பி கொற்றவையை பார்க்க வர்றாங்க. அப்போ ஜனனி கொற்றவையிட்ட கேட்குறாங்க, அவங்க சைடில் இருந்து பார்க்கவி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கள்ல, உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஜீவானந்தம் சாரோட அனுப்பி வச்சுட்டாங்கல்ல, அந்த மாதிரி இந்த விஷயத்துலையும் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லி ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஜட்ஜுக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜனனி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கொற்றவை, நம்ம அப்படியெல்லாம் போய் கண்ட நேரத்துல எல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது, அவங்கள அப்படி ஜட்ஜை பார்க்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்காக நான் பெட்டிஷன் கொடுக்குறேன், அதுக்காக இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஜனனி. அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, மேடம் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயத்தில் ஈஸ்வரி அக்காவுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். ஈஸ்வரி அக்காவை அந்த நிலைமையில பார்த்தது இன்னும் என் கண்ணை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. 20 வருஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட நினப்பு இல்லாமல் ஏதோ பண்ணியிருக்கான் அந்த மிருகத்தனமான ஆள் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களால் எப்படிங்க மேடம் அவனை சும்மா விட முடியும், நாங்கள் ஜட்ஜுக்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறோம், நீங்கள் வாங்க மேடம் அப்படின்னு வந்து நந்தினி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கொற்றவை சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம போய் நேரடியாக பார்க்க முடியாது, அதுக்கு நம்ம முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, மேடம் இல்லைங்க மேடம், நம்ம நினச்சா முடியும், நம்ம போய் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம போய் பேசினா எல்லாம் நடக்கும், நீங்கள் வேணா கொஞ்சம் உள்ளே போய் பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கொற்றவைகிட்ட ஜனனி சொல்கிறாங்க. அப்போ கொற்றவை இருந்துட்டு, சரி நான் உள்ளே போய் பேசிட்டு வர்றேன்ட்டு உள்ளே போகிறாங்க. அப்புறம் ஜட்ஜோட பிஏகிட்ட பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது அவங்கள அப்படின்னு வந்து ஜட்ஜோட பிஏ சொல்கிறாங்க. முதல்ல கேஸ் ஃபைல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, சார் அந்த பக்கம் இருந்து கேஸை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அதுக்கு வக்கீல் சொல்கிறாங்க, இந்த பார்மா நான் தான் கிளியராக சொல்லிட்டேன்ல, முதல்ல எஃப்ஐஆர் போடட்டும் அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு வந்து வக்கீல் சொல்கிறாங்க. சார் என்ன சார் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னா அப்படின்னு வந்து ஜனனி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு வக்கீல் வந்துட்டு, குணசேகரனோட வக்கீல் அவங்க, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யார் சார்னு கேட்குறாங்க. அதுக்கு குணசேகரன் தரப்பில் இருந்து வக்கீல் வந்திருக்கேன், நான் தான், என் பேர் சபாபதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க இஷ்டத்துக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையாக உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு தான் இந்த கேஸை பற்றி விசாரிக்க வர்றாங்க, அதுக்குள்ளே ஜட்ஜை பார்த்து இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல சார். எப்போ பார் எங்கள் தரப்பினர் குணசேகரன் மேலே பள்ளியை போடணும்னு சொல்லி வேலையாக வச்சுக்கிட்டே அலையிறாங்க சார் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க தரப்பு வக்கீல் சொல்கிறாங்க, சார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க சார், நாளைக்கே இந்த கேஸை வந்து விசாரித்து நாளைக்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்க, நாளைக்கு நாளை மறுநாளும் லீவு,
அப்புறமா விசாரணைக்கு வரும்போது பார்த்துக்க மேடம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜனனி இருந்துக்கிட்டு, சார் ஏற்கனவே இந்த கேஸ் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க சார், ஏற்கனவே அவங்க சாட்சியெல்லாம் வந்து அழிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜனனி தரப்புல இருந்து கேட்குறாங்க, இந்த ஊர்லேயே உங்கள் கேஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஜட்ஜுக்கு வேறு வேலையே இல்லையா, உங்கள் கேஸ் மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.